Okay. Hi students. Good morning everybody. I am R. Ellarson from Chem Solutions. இன்னைக்கு தான் நம்ம 11th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பயாலஜியை பொறுத்தளவு ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், டஃப்பான கான்செப்ட் இல்லை. நம்ம சப்ஜெக்ட் எப்படி படித்து புரிஞ்சு எப்படி உள்வாங்கிட்டு நம்ம கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அதில் தான் நீட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது. சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி. இட் இஸ் அ ஸ்கோரிங் சப்ஜெக்ட். அதனால் பயாலஜி கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே நினைக்க வேணாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்போ 11th நம்ம எப்படி என்சிஆர்டியில் எப்படி உள்வாங்கிக்கிறோம், அதை எந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறோம், அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம பார்க்குறோம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி அப்ளை பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி தான் கான்செப்ட் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 5 யூனிட் இருக்குது. 5 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 சாப்டர் இருக்குது. அந்த 22 சாப்டருமே ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக வீடியோவில் எல்லா பாயிண்ட்ஸுமே மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ பயாலஜி அந்த லெசனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் ஐடியாலாம் கொஞ்சம் சொல்லித்தரேன் பயாலஜியை பொறுத்தளவு. இப்போ த டேர்ம் பயாலஜி அப்படிங்கிறது நோ வெரி வெல். இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் science is mainly deals with living organisms. The word is mainly originated from Greek. எந்த லாங்குவேஜில் இருந்து இந்த பயாலஜிங்கிற டேர்ம் ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா லாங்குவேஜ் இஸ் க்ரீக். அப்போ ரெண்டாக டிவைட் பண்ணலாம். பயோஸ், பயோ அண்ட் லாகோஸ். அப்போ பயோ அப்படின்னாவே லிவிங் ஆர்கானிசம்ஸ், லிவிங் திங்ஸ், ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ், அதர்வைஸ் கால்ட் பயாலஜி. லாகஸ் அப்படின்னா நாலேஜ், ஸ்டடி த லிவிங் திங்ஸ். குட். அப்போ இட்ஸ் அ க்ரீக் வேர்ட். இட் இஸ் அ க்ரீக் வேர்ட். குட். அப்போ வாட் இஸ் கிவன் இன் த என்சிஆர்டி புக்? நம்ம என்சிஆர்டியில் ஃபஸ்ட் லைனே அழகாக கொடுத்துருக்கோம், தெளிவாக கொடுத்துருக்கோம். பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் is the science of life form. Science of life forms and living processes. Study of science. Specifically we are going to concentrate the science of life forms and living processes. சரி. இப்போ பயாலஜி அப்படின்னா டெஃபினேஷன் ஓரளவு நம்மளுக்கு கிளியராக புரியுது. இப்போ whenever you can think about the life forms, ஒரு லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு சில தான் சொல்லுவோம். அப்போ we can consider as the micro organisms, microbes சொல்லலாமா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதுவும் நம்ம லிவிங் ஆர்கானிசம் தான். அப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது பிளான்ட்ஸ், தென் அனிமல்ஸ். இது எல்லாத்தையும் தான் நம்ம லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. அது எப்படி இன்டராக்டுது, எப்படி வேரியஸ் ப்ராசஸஸ் மெயின்லி அக்கர் இன்சைட் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ், அதை பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. ஓகே. அப்போ நான் மைக்ரோப்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறேன், நிறைய மைக்ரோப்ஸில் நிறைய க்யூரியாசிட்டி இருக்குது, என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஐ நீட் டு ஸ்டடி த பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், அந்த மாதிரி படிக்கணும்னா பெஸ்ட்டு த பிரான்ச் ஆஃப் பயாலஜி இஸ் மெயின்லி டீல்ஸ் த மைக்ரோப்ஸ் இஸ் கால்ட் மைக்ரோபயாலஜி. சொல்லலாமா? மைக்ரோபயாலஜி. ஐ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கியூரியாசிட்டி டு ஸ்டடி த பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட் சயின்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா we can call it as the botany. Nowadays they call botany as the plant science. இல்லை எனக்கு ஐ ஹேவ் a lot of curiosity to study the animals, zoology or animal science. அதுதான் நம்ம லைஃப் ஃபார்ம்னு சொல்கிறோம். இந்த பிளான்ட்ஸில் என்ன மாதிரி லைஃப் ப்ராசஸ் நடக்குது, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்குது, அனிமல் எப்படி இன்ட்ராக்ட் நடக்குது, மைக்ரோஸில் எப்படி இன்ட்ராக்ட் நடக்குது, அதுதான் நம்ம பயாலஜி அப்படிங்கிற பிரான்ச்சில் படிக்கிறோம். குட். அப்போ ஒவ்வொருக்கும் பிரான்ச் ஆஃப் ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஃபாதர் ஆஃப் பாட்டனி, ஃபாதர் ஆஃப் சுவாலஜி அப்படிங்கிறது ஒரு பேசிக் திங்ஸ். நம்ம 11th என்ட்ரு ஆகும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மோர் தென் அரௌண்ட் 75 பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜி இஸ் தேர். அப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஃபாதர்ஸ் படிக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போகலாம். ஒரு பீரியட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 members 3 members. இப்போ நான் ஃபஸ்ட்டு மைக்ரோ பயாலஜிக்கு த ஃபஸ்ட் ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட் பயாலஜி. த ஃபாதர் ஆஃப் பயாலஜி இஸ் கால்ட் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் தான் ஃபஸ்ட்டு நிறைய கிளாசிஃபிகேஷனில் இன்வால்வ் ஆனார். அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் மைக்ரோ பயாலஜி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. பாக்டீரியல் செல்லை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறது யாருன்னா ஆண்டனி வான் லீவன்ஹாக். ஆண்டனி வான் லீவன்ஹாக். He is called as the father of microbiology.
பாட்டனி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தியோப்ராட்டஸ். He is called as the father of botany. Zoology அதே தான், again the same person, Aristotle. இதெல்லாம் some basic idea. ஓகே, நான் ஃபஸ்ட் கொஸ்டின், இப்போ பயாலஜி அப்படிங்கிற வார்த்தையை யார் காயின் பண்ணா, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? ஏன்னா நம்ம பயாலஜி நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தையை யார் காயின் பண்ண அப்படின்னா ஒரு சின்ன டவுட் வந்துடும் நம்மளுக்கு. அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அரிஸ்டாட்டில் அப்படிமா ஒரு சிலர். சம் ஆஃப் தம் டெல்லிங் அபவுட் தியோப்ராட்டஸ் தான் சொன்னார், இல்லை ஆண்டன் வான் லீவன்ஹாக், யாருக்குமே இல்லை. ஒரு எவல்யூஷனரி பயாலஜி நம்ம ஏற்கனவே நம்ம கான்செப்ட் படிச்சிருக்கோம். அது the term biology was introduced by 1802 ரெண்டு சயின்டிஸ்ட், GR Trevirnus is the French natural biologist. French natural biologist. The another person is Lamarck. So ரெண்டு பேர் சேர்ந்து தான் first they introduced the term biology. The term biology was introduced by முதல்ல பயாலஜிங்கிற வார்த்தையை முதல்ல யார் யூஸ் பண்ணனா, இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னா GRT. ஞாபகம் போச்சு, GRT அப்படின்னா கோல்டெல்லாம் போக வேணாம். GR Trevirnus அண்ட் லாமார்க். எந்த வருஷம்? 1802. அப்போ நம்ம பேசிக்காக சொல்கிறோம், இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸ். லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னா மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல், அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, வெதர் இட்ஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் த பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் ஆர் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன், நிறைய பேசிக்கிட்டே போகலாம். சரி, நம்ம டீட்டெயிலாக படிப்போம் அப்கமிங் கிளாஸில். இப்போ ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி சொல்லியிருக்கேன், ஃபாதர் ஆஃப் பாட்டனி சொல்லியிருக்கேன், ஃபாதர் ஆஃப் சுவாலஜி சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் த பேசிக். இப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக் பயாலஜின்னு தெரியும்னா வாட் ஆர் த திங்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் 1 என்ன கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 யூனிட் படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 1, டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். த ஃபஸ்ட் யூனிட், யூனிட் 1, diversity in living world. அவரோட கன்சிடரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா லிவிங் ஆர்கானிசம் பற்றி தான் படிக்கிறோம். அப்போ டைவர்சிட்டி அப்படின்னாவே வாட் இஸ் மீன் பை டைவர்சிட்டி? அப்போ எல்லா ஆர்கானிசமும் ஒரே மாதிரி இருக்கா, எல்லா சைஸும் ஒரே மாதிரி இருக்கா, எல்லாமே ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கா, எல்லாமே ஹெட்டிரோட்ராஃபிக்காக இருக்கா, ஆல் த ஆர்கானிசம் தே ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் த செக்ஸுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ், இல்லை எல்லாமே ஏசெக்ஸுவல் அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணும். இந்த வேரியேஷன் அமங் த ஆர்கானிசம்ஸ், வேரியேஷன்ஸ் அமங் த ஆர்கானிசம் தான் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வேரியஸ் ஒன்லி யூஸ்ஃபுல் ஃபார் கிளாசிஃபை த ஆர்கானிசம் இன்ட்டு ஃபர்தர். ஒரு ஆர்கானிசத்தை நான் ஃபுல்லாக டிவைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதை வேரியேஷன், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் அதை பேஸ் பண்ணி தான் என்னால் சொல்ல முடியும். அப்போ டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் இந்த சாப்டரில், இந்த ஸ்பெசிஃபிக்கான யூனிட்டில் வேரியேஷன் அமங் த ஆர்கானிசம் இஸ் கால்ட் டைவர்சிட்டி. எப்படி வேரியாக இருக்குது, ஸ்ட்ரக்சர், சைஸ், ஷேப், மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ், presence of cell wall, presence of cell wall, different metabolism, நிறைய பேசிக்கிட்டே போகலாம். we will discuss later. அப்போ இதில் மொத்தம் 4 சாப்டர் பார்க்க போகிறோம். சாப்டர் நம்பர் 1, இட்ஸ் a living world. ரொம்ப சிம்பிளான லெசன்ஸ். மேக்ஸிமம் கொஸ்டின் எந்த இடத்துல இருந்து கேட்போம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு 2 அல்லது 3 கொஸ்டின் கேட்பாங்க. சாப்டர் நம்பர் 2, biological classifications. அப்போ கிளாசிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக படிக்கணும். வாட் இஸ் கிளாசிஃபிகேஷன், வாட் இஸ் த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், பைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். அப்புறம் ராபர்ட் விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். அதில் மொனிரா, ப்ரெடிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது பார்த்தோம் அப்படின்னா மொனிரா, ப்ரெடிஸ்டா அண்ட் ஃபங்கை. பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் நம்ம தனியாக படிக்க போகிறோம். அப்போ 3வது சாப்டர்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் கிங்டம். Definitely we can expect it from 3 marks. 4th one is animal kingdom. About unit 1, diversity in the living world.
நம்ம பார்க்க போகிற 4 லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெசன் இஸ் த லிவிங் வேர்ல்ட், செகண்ட் லெசன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், ஃபோர்த் சாப்டர் இஸ் த பிளான்ட் கிங்டம், தேர்ட் சாப்டர் இஸ் த பிளான்ட் கிங்டம், ஃபோர்த் ஒன் இஸ் த அனிமல் கிங்டம். இப்போ நான் மார்க் வைஸ் சொன்னேன், நீட் லெவலில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் 1 or 2 questions, very rare, maximum 1 or 2 questions, here 2, but in the plant kingdom and animal kingdom definitely we can expect 3 questions each. கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ என்சிஆர்டி அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்சிஆர்டி நீங்கள் கண்டென்ட் எடுத்து வச்சு ரேட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 3 to 4 pages or 5 pages அவ்வளோதான் கண்டென்ட். பட் அந்த கண்டென்ட்டை நம்ம எவ்வளோ அக்யூரேட்டாக படிக்கிறோம், அங்கே கொடுத்துருக்க கண்டென்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல தான் அந்த மார்க் வந்து டிட்டர்மைன் ஆகுது. கண்டென்ட் சும்மா சிம்பிளாக தான் சார் இருக்குது, ஒன்றுமே இல்லை கண்டென்ட்னா இஸ் தேர் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் ஹேவ் த ப்ராப்பர் மீனிங் இன் த பயாலஜி. அப்போ நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன், அதை எப்படி நான் உள்வாங்கிக்கிறேன், அதை எப்படி நான் ஏபிள் டு அனலைஸ் பண்ணுறேன், அதை எப்படி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஆன்சர் தரணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ டெஃபினெட்லி 3, 6, 8 ஒரு 10 மார்க்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீட் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது 10 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பர்சனில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த கொஸ்டின் தே ஆர் டைரக்ட்லி ஆசிங் ஃப்ரம் த 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். சரிம்மா, இப்போ ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருக்கேன். யூனிட் 1ல் என்ன இருக்குது, மொத்தம் 4 சாப்டர் இருக்குன்னா இப்போ ஒவ்வொரு யூனிட்டாக பார்ப்போம், ஸ்லோவாகவே போடும். அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் லிவிங் வேர்ல்ட். யூனிட் 1ல் த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் 1 இஸ் லிவிங் வேர்ல்ட். அப்போ லோயர் கிளாஸ்லாம் அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். 10th லைஃப் ப்ராசஸ் இருக்குது, அதில் வாட் ஆர் த மெயின் பெக்கூலியர் கேரக்டர் ஆஃப் லிவிங் வேர்ல்ட் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க. க்ரோத், த ஆர்கானிசம் ஏபிள் டு க்ரோ, த ஆர்கானிசம் ஏபிள் டு எக்ஸ்க்ரீட், ஆர்கானிசம் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ், ஆர்கானிசம் ஏபிள் டு ரெஸ்பயர், ஆர்கானிசம் ஏபிள் டு மூமெண்ட் கண்டிப்பாக நடக்கும். ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலஸ் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்போம். அதில் அந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு என்சிஆர்டியில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு புக் கொடுத்துருப்பான், கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பான். ஹவ் த ஒண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்ட். அதிலே தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய டிஸ்கவரி சேனல் பார்த்துருக்கோம், நேஷ்னல் ஜியாகிரஃபி சேனல் பார்த்துருக்கோம். வி ஆர் கோயிங் டு அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேசஸ். நிறைய பிளான்ஸ், அனிமல், மைக்ரோஸ் பார்க்க முடியாது, ஏன்னா கண்ணுக்கு தெரியாது. அப்போ பிளான்ஸ், அனிமல்ஸ், மேக்ஸிமம் பிளான்ஸ் நிறைய பார்க்குறோம் டே டு டே லைஃப்பில். அனிமல் எங்கேயாவது ஜூ இல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அந்த மாதிரி போனோம்னா பார்க்கலாம். அப்போ மேக்ஸிமம் நம்ம பிளான்ட்டை கரெக்ட் பண்ணோம். எல்லா பிளான்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ இங்கேருந்து நேராக கொடைக்கானல் போகிறோம், டெரஸ்ட்ரியல் அங்கே பிளைனில் இருக்கிற பிளான்ட்டும் ஹில்ஸில் இருக்கிற பிளான்ட்டும் பயங்கரமாக வேரியாக இருக்கும். இங்கேருந்து நான் குழு மணாலி போகிறேன் இல்லை ஹிமாச்சல் பிரதேஷ் போகிறேன், அங்கே கம்ப்ளீட்டாக பிளான்ட்டோட டைவர்சிட்டி வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதை தான் வேர்டு கொடுத்துருக்காங்க, ஹவ் த ஒண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்ட். இப்போ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் ப்ரெசன்டட், the large number of organisms. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம், எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம், மேக்ரோ ஆர்கானிசம், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ் ஈஸியாக ஒன்றாகலாம். அதாவது இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்ஸ், ஒரு ஓஷனுக்குள்ளே என்ட்ரான் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த பயோலூமினன்ஸ் அனிமல்ஸ், லைட்டை எமிட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம் தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹவ் ஒண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்ட். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் இஸ் கிரியேட்ஸ் எக்ஸ்ட்ரானரி ஐடியாஸ், very wonderful things. But where the living organism, large number of living organism, where exactly is presented அப்படின்னா is going to present in different kind of habitat. But what is mean by habitat? Habitat அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம? What is the difference between habit or habitat? Both are same or different? Habitat அப்படிங்கிறது living place, எந்த இடத்துல அந்த ஆர்கானிசம் இருக்குது, living place of the organisms. ஹேபிடேட். இப்போ வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் ஹேபிடேட் அப்படின்னா நிறைய இருக்குது. ஹேபிடேட் அப்படின்னா 1, 2லாம் கிடையாது, நிறைய இருக்குது. இட்ஸ் அ டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், ஓஷன்ஸ், ஈவன் த வெல்கோனிக் எரப்ஷன்ஸ் ஆல்சோ. லாவான்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த இடத்துல எரிமலை அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துலையும் ஒரு சில ஆர்கானிசம், ஸ்பெசிஃபிக்காக ஆர்கி பாக்டீரியா ஏபிள் டு சர்வைவ். அந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் நம்ம படிக்க போகிறோம். அப்போ பிளான்ட் லிவிங் ஆர்கானிசம் இல்லாத பிளேஸே கிடையாது சார். டெசர்ட் தானே சார், அங்கே எந்த கண்டிஷனும் அன்ஃபிட் ஃபார் த பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட்
அனிமல்ஸ் லிவிங் அப்படின்னா அங்கேயும் அடாப்ட் ஆகிட்டு நிறைய ஆர்கானிசம் இருக்குது. இப்போ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹேபிடேட், அதெல்லாம் புக்கில் ஒரு பெரிய பார்க்குறேன். இப்போ மவுண்டைன்ஸ், டெசர்ட்ஸ், ஓஷன், ஃப்ரெஷ் வாட்டர், ஈஸ்டரிஸ், லகூன்ஸ் போயிட்டே இருக்கும். But whenever it is going to present, I am going to consider about the tropical rainforest. Tropical rainforest consider பண்ணிக்கலாம். ஒரு huge area. It is called as the lungs of the earth அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஈக்குவேட்டர் லைன் பக்கத்தில் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டு ஏரியா, ஒரு க்ரீனிஷ் ஏரியா. இப்போ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசென்டட். அப்போ அந்த இடத்த வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் சொல்லலாமா? ஹவு த ஆர்கானிசம் இன்டராக்ட் வித் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், அதுதான் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். த வேர்ட் இஸ் கிவன் பை ஏஜி டான்ஸ்லி. அதை நம்ம நெக்ஸ்ட் லேட்டராக படிப்போம். அப்போ ஈகோசிஸ்டம், அந்த ஈகோசிஸ்டம் டிஃப்ரெண்ட் ஈக்கலாஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர். பட் whether all the organism whether is going to positive or negative impact, கான்ஃப்ளிக்ட் நிறைய நடக்கும். ஃபுட்டுக்காக சண்டை நடக்கும் ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் நடுவில். மேட்டிங், ஷெல்டர் நிறைய இருக்கும். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் நடக்கும், நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் நடக்கும், ரெண்டுமே நடக்கும். அப்போ ஈக்கலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் நடக்கும், இன்ட்ராக்ஷன்ஸ் மேக்ஸிமம் இஸ் ஹேப்பன்ஸ். அப்போ ஒரு லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிறது நிறைய ஆர்கானிசம் இருக்குது, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம். ஹவு இஸ் கோயிங் டு இன்டராக்ட், அதோட டீட்டெயில் தான் படிக்க போகிறோம். இப்போ அதெல்லாம் ஓகே சார், எனக்கு வாட் இஸ் லிவிங், வாட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ஆஃப் லிவிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கேரக்டர்ஸ் தான். இப்போ லோயர் கிளாஸில் படித்த அப்ரோச் வேறு, இப்போ 11th நம்ம படிக்கிற அப்ரோச் வேறு. இப்போ வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங், வாட் இஸ் லிவிங்? அப்போ லிவிங் கேரக்டர்ஸ், அப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லிவிங். அப்போ எதெல்லாம் இருந்தால் ஒரு ஆர்கானிசம் தான் லிவிங் ஆர்கானிசம் சொல்லுவேன். இப்போ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பெக்கூலியர் கேரக்டர் இஸ் க்ரோத். எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி க்ரோத் நடக்கணும், முதல்ல அந்த ஆர்கானிசம் வளரணும், சரிங்களா? க்ரோத் இருந்தால் லிவிங். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் கோயிங் டு கன்சிடர் த ஆர்கானிசம் மஸ்ட் பி ரீப்ரொடியூஸ். ஒரு ஆர்கானிசம் வந்து க்ரோத் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் it is going to attain the sexual maturity, whether it's a plant or animal, it is able to reproduce. Reproduction in the sense the parental organism gives rise to the new offspring. Or reproduction nadanda we can consider. A living organism must be gives response to the stimulus. மஸ்ட் பி கிவ் த ரெஸ்பான்ஸ். அதாவது ஃபிசிக்கல் ஸ்டிமுலஸாக இருக்கலாம், கெமிக்கல் ஸ்டிமுலஸாக இருக்கலாம், இல்லை பயாலஜிக்கல் ஸ்டிமுலஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், growth, reproductions, response to stimulus. Very very important, metabolism. Definitely the living organism அப்படின்னா ஒரு sum total of chemical reaction கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது செல்லுக்குள்ளே தான் நடக்கும். மெட்டபாலிசம் இருந்துச்சு அப்படின்னா we can consider about the living. Next one, consciousness. It is related, something is related to the response to the stimulus. Sometimes we can call it as the self-regulate. Sometimes we can call self-regulate. Sometimes is organism able to self-replicate. இதெல்லாம் தான் கேரக்டர்ஸ், லிவிங் கேரக்டர்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக கொஸ்டின் எந்த ஆங்கிளில் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா எதெல்லாம் டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் லிவிங், இதெல்லாம் வாட் ஆர் த ரியல் டிஃபைனிங் கேரக்டர்ஸ், வெதர் இஸ் த க்ரோத் இஸ் த டிஃபைனிங் கேரக்டர்ஸ் ஆர் நான் டிஃபைனிங் கேரக்டர்ஸ், வெதர் த ரீப்ரொடக்ஷன் இஸ் த டிஃபைனிங் கேரக்டர்ஸ். டிஃபைனிங் அப்படின்னா நம்ம கான்க்ரீட் எவிடன்ஸ். இப்போ லிவிங்கில் மட்டும்தான் க்ரோத் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மவுண்டெயின்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சார் மவுண்டெயின்ஸ் எப்படி சார் வளருது? சம் அக்குமுலேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். உள்ள பிளேட் டெக்டோனிக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு, இல்லை ஏதாவது ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் சம் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா சம் சப்ஸ்டன்சஸ் இஸ் கோயிங் டு அக்குமுலேட், மவுண்டைன் வளர செய்யும். சாண்ட் டியூன்ஸ் பார்க்கலாம், டெசர்ட் போனீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ் ஒவ்வொரு நாள் ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஷேப் மாறுது, ஸ்ட்ரக்சர் மாறுது, அதுக்கு லைஃப் இருக்குது அப்படின்னா கிடையாது. அப்போ நம்ம எதெல்லாம் இதில் வந்து கான்க்ரீட் எவிடன்ஸ் கொடுக்குது ஒரு லிவிங் அப்படின்னா. பட் லோயர் கிளாஸில் படிக்கும்போது என்ன படித்தோம்? க்ரோத், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலஸ், மெட்டபாலிசம், செல்ஃப் ரெப்ளிகேஷன், கான்சியஸ்னஸ், இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க லோயர் கிளாஸில். இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் படிக்கிறோம். பட் இது 3 படிச்சிருப்போம். எக்ஸ்க்ரீஷன் படிச்சிருப்பீங்க, ரெஸ்பிரேஷன் படிச்சிருப்பீங்க, மூவ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இங்கே 12 நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கொடுக்கல. அவுட் ஆஃப் த திங்ஸ் 1 2 3 4 5 6 7, இந்த 7ல்
இதெல்லாம் கான்க்ரீட் எவிடன்ஸ் ஃபார் லிவிங். இதெல்லாம் டிஃபைனிங் கேரக்டர்ஸ், இதெல்லாம் நான் டிஃபைனிங் கேரக்டர்ஸ், அந்த டீட்டெயில் தான் படிக்க போகிறோம். சரிங்களா? சரி, we will continue the next class. First I am going to start from the growth. We will continue from the next class.